உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்ல நீண்ட காலத்துக்கு பணம் உழைக்க விருப்பமா? அப்ப நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா லொஸ் ஆகாம 100% எப்படி உங்களோட போர்ட்போலியோவை ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் மூலம் அதிகரிச்சு கொள்ளலாம் என்று நீங்க பார்த்து கொள்ள முடியும். அந்த வகையில ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பண்ணுற 100க்கு 90 விதமானவங்க லொஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பின்வரும் விடயங்களை அவங்க தவறுதலா செய்யறதுதான். சோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க இந்த தவறுகளை திருத்தி கொண்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ் மொழியில அழகான பழமொழி ஒன்று இருக்கு, போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்து. இந்த பழமொழியோட தாற்பயத்தை நீங்க விளங்கி கொண்டாலே நான் என்ன சொல்ல வாரன் என்று உங்களுக்கு இலகுவா விளங்கி கொள்ள முடியும். நம்ம எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மணி டெபாசிட் பண்ணி நாளைக்கு லட்சாதிபதியோ அல்லது கோடீஸ்வரனோ ஆகணும் என்று இருக்கு. இதன் காரணமா தான் நம்ம எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்ல தோல்வியை கண்டு கொண்டு வரோம். உதாரணத்துக்கு உங்களோட முதலீடு ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்காக 10,000 என்று வச்சுக்கொள்வோம். நீங்க ஒரு 20% மாதத்துக்கு வருமானம் எதிர்பார்க்கறீங்க என்று வச்சுக்கொண்டா நீங்க மாத இறுதியில 2,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. அப்படி என்றா நீங்க 2,000 ரூபாவை 30 நாளும் பிரிச்சா ஒரு நாளைக்கு 60 ரூபாவில இருந்து 70 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருந்தாலே மாதம் நீங்க 2,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். சோ உங்களோட மாத இறுதியில உங்களோட வருமானம் 2,000 ரூபாவாக அதிகரிச்சிருக்கும். இதே மாதிரி நீங்க ஒரு வருடத்துக்கும் செய்ய ஒரு பிளான் பண்ணா உங்களோட வருமானம் 12 தர 2,000 அதிகரிக்கும். அப்போ உங்களோட வருமானம் வருட இறுதியில 24,000 ரூபாவாக இருக்கும். இதே பெர்சன்டேஜ் ரீதியில பார்த்தா உங்களுக்கு மாதம் 20% கிடைக்குது. 12 மாதத்துக்கு 240% உங்களுக்கு வருமானமா கிடைக்குது. எந்த ஒரு பேங்க்லயும் எந்த ஒரு ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் உங்களுக்கு வருடத்துக்கு 240% லாபம் கிடைக்காது. சோ நம்ம இந்த ரிட்டர்ன் எடுத்துக்கொள்றதுக்காக எந்த ஒரு ரிஸ்க்கும் நம்ம எடுக்கல. அதாவது 10,000 முதலீடு செய்தோம், ஒரு நாளைக்கு 60 அல்லது 70 ரூபாய் வருமானத்தை எதிர்பார்த்தோம். வருட இறுதியில நம்மளால 24,000 அதாவது 240% ரிட்டர்ன் எடுக்க முடிந்தது. ஆனா நம்மள்ட்ட இருக்க பிரச்சனை பேராசை கொண்டு நம்மளோட மைண்ட் செட்டை அதுக்கு மாத்தி கொண்டு 10,000 முதலீடு செய்து நாளைக்கே 10,000 ரிட்டர்ன் எதிர்பார்ப்போம். அதாவது ஒரு நாள்ல 100% ரிட்டர்ன் எதிர்பார்ப்போம். அதன் முடிவா நம்மளோட மணியை ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்ல லொஸ் பண்ணுவோம். இதன் காரணமா நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறேன்டா, அதாவது குறுகிய பெர்சன்டேஜ்ல ரிட்டர்ன் எதிர்பாருங்க. லாங் டேர்ம்ல அந்த நீங்க கொண்டு வந்த முதலீடு அப் பண்ண பாப்பீங்களா இருந்தா நீங்க ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டீங்களா, லொஸ் ஆக மாட்டீங்க. இதை நீங்க விளங்கி கொண்டாலே நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆக முடியும். ஸோ நான் இறுதியாகவும் இதே விஷயத்த சொல்றேன், எப்பவும் பேராசைப்படாதீங்க. அதிகமான பெர்சன்டேஜ்ல ரிட்டர்ன் வரணும் என்று எதிர்பார்க்காதீங்க. லாங் டேர்ம் செய்ய பாருங்க. அப்படியா இருந்தால் நீங்க குறுகிய காலத்துல சின்ன பெர்சன்டேஜ்ல வின் பண்ண பார்ப்பீங்களா இருந்தா லாங் டேர்ம்ல பெரிய பெர்சன்டேஜ்ல ரிட்டர்ன் ஒன்று எதிர்பார்க்கலாம். அது உங்களுக்கு கம்பவுண்டிங் சிஸ்டத்துல பெரிய ஒரு தொகையாக கொண்டு வந்து தரும். ஸோ நீங்க முதலாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் செய்ய வாரீங்களா இருந்தா நான் சொன்ன மாதிரி பேராசைப்படாம உங்களோட மைண்ட் செட்டையும் ஒரு ட்ரேடிங் பிளானையும் வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட முதலீடை நீண்ட காலத்துல அதிகரிக்கிறதுக்கு எதிர்பாருங்க. அடுத்து அதிகமான மக்கள் எதன் காரணமாக அவங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்ல லொஸ் ஆகுறான்ற விஷயத்த பார்ப்போம். இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணாம கிரஸ் கேம், எவியேட்டர் கேம், கெசினோ, ரம்மி, மெகாவின் போன்ற கேம்ஸ் பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கொள்வோம். நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல பிளே பண்றதுக்காக 2,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி பெஸ்ட் ட்ரேடுல நீங்க 2,000 வின் பண்றீங்கன்னு வச்சுக்கொள்வோம். அடுத்தும் 2வது தடவையும் இன்னும் ஒரு 200 ரூபாயை ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கொள்வோம், அதுவும் வின் பண்ணுது. 3வது தடவையா மீண்டும் ஒரு 200 ரூபாய் ட்ரேட் பண்றீங்க, அதுவும் வின் பண்ணுது. இறுதியா 4வதாவும் ஒரு 200 ரூபாய் பெட் பண்றீங்க, அதுவும் வின் பண்ணுதுன்னு வச்சுக்கொள்வோம். ஸோ உங்களோட ரிட்டர்ன் 800 ரூபாயாக இருக்கும். ஸோ இப்போ உங்களோட போர்ட்போலியோ 2,000 இருந்து 2,800 ரூபாயாக அதிகரிச்சிருக்கும். ஸோ இப்போ உங்களோட மைண்ட் என்ன சொல்லும், நம்ம தானே 4 ட்ரேட் போட்டும் 4 வின் பண்ணிருச்சு. ஸோ நம்மளோட போர்ட்போலியோவில் இருக்க அமௌண்ட்டை கூட்டி பெட் பண்ணுவோம்னு தோணும். ஸோ நீங்க இப்போ ஒரு 1,000 ரூபாய் எகைன் பெட் பண்ணுவீங்களா இருந்தா அந்த கேம் நீங்க லொஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ உங்களோட போர்ட்போலியோ 1,800 ரூபாயா இருக்கும், 1,000 ரூபாய் லொஸ் ஆகி. ஸோ இப்போ என்ன செய்வீங்க, நீங்க அந்த உங்களோட கொண்டு வந்த முதலீடுல 200 மைனஸ் ஆனதுனால உங்களோட முதலீடை ரிகவர் பண்றதுக்காக மீண்டும் என்ன செய்வீங்களா இருந்தால் 1,000 ரூபாய் ட்ரேட் பண்ணுவீங்க. 1,000 ரூபாய் ட்ரேட் பண்ணுவீங்களா இருந்தா அதுவும் லொஸ்
ஆகும். கடைசியாக உங்களுக்கு 800 ரூபா பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் 800 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குன்ற பயத்தில் ட்ரேட் பண்ணாமல் வெளியே வருவீங்க. இல்லாட்டி அந்த 800 ரூபாயும் ட்ரேட் பண்ணி அதையும் லூஸ் பண்ணுவீங்க. இது ரியல் லைஃப்ல நடக்கிற உண்மையான விஷயம். இங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா பார்த்தீங்களா இருந்தா நீங்க ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாம ட்ரேட் பண்றதன் காரணமா இங்க உங்க மணி அவ்வளவும் லொஸ் ஆகுறத பார்க்கக்கூடியதா இருக்குது. ஸோ இதன் மூலம் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ள முடியும். கேம்ஸ் விளையாடும் போது நீங்க சின்ன அமௌண்ட்டை போட்டு விளையாடும் போது வின் பண்ணுறீங்க, அதே பெரிய அமௌண்ட்டை போடும்போது லொஸ் ஆகுறீங்க. இது எதனால் நடக்குது என்று பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அல்கோரிதத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. அதாவது சின்ன அமௌண்ட் போடும்போது வின் பண்ணுற மாதிரியும் பெரிய அமௌண்ட் உங்கள் முதலீட்டை போடும்போது லொஸ் ஆகுற மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது இந்த விஷயங்களை கவனமாக அவதானிச்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சினாரியோவில் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணதன் காரணமாக தான் அந்த லொஸ் அவருக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று வச்சுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு உங்களோட முதலீடு 10,000 என்று வச்சுக்கொண்டா அதில் 2 இல்லாட்டி 5% தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதாவது 200 ரூபாயிலிருந்து 500 ரூபா தான் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ட்ரேடுக்கு பெட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 ட்ரேடுக்கு மேலே போடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சூட்டபிளான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. நான் அடுத்து வரும் வீடியோவில் நிறைய வகையான மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதன் வழியே ட்ரேட் பண்ண பழங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேம் அல்லது கேம்ஸில் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ண போறீங்கண்டா உங்ககிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குமெண்டா நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு எந்த ஒரு ஆய்வும் செய்யாம உடனே பெட் பண்றது. இது ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் இல்லை, இது ஒரு சூதாட்டம். இப்படி பண்ணுவீங்களாக இருந்தா நீங்க உங்களோட மணியை கட்டாயம் லூஸ் பண்ணுவீங்க. எப்பயும் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ண முன்னுக்கு ஒரு ஆய்வு செஞ்சு கொண்டு வரணும். அப்போதான் உங்களால வின் பண்ண முடியும். எடுத்த உடனே நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ண உங்கள கண்ணை மூடிக்கொண்டு செய்யறது ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் இல்லை, அது ஒரு சூதாட்டம். அது உங்களை பணத்தை இல்லாம தான் செய்யும். நீங்க கிரிக்கெட் இல்லாட்டி ஃபுட்பால் மேட்ச்ல பெட்டிங் பண்ண போறீங்கடா உங்களோட பெட்டிங் ஆப்ஸ்க்கு நீங்க லொகின் ஆக முன்னாடியே ஒரு ரிசர்ச் செஞ்சு நான் எந்த ஒரு டீமுக்கு ட்ரேட் பண்ண போறேன் என்று ஒரு முடிவெடுங்க. எதுவுமே ரிசர்ச் பண்ணாம சும்மா போட்டு பார்ப்போம் இன்னைக்கு நமக்கு எல்லாம் நல்லா நடக்கும் என்று நினைச்சீங்க என்றா அன்றைய நாள் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி கட்டாயம் நடக்காது. உங்களோட மணி எல்லாமே லூஸ் ஆகும். நீங்க இப்படி செய்வீங்களாக இருந்தா இது கட்டாயம் சூதாட்டம் தான் தவிர ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் இல்ல. ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் என்றால் நீங்க ஒரு பகுப்பாய்வு செய்து நீங்க ஒரு திட்டத்தோட லாங் டேர்ம்ல செய்வீங்களா இருந்தா அதுதான் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் என்று நம்ம சொல்லுறோம். ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்ல நிறைய பேர் அதிகமாக லொஸ் ஆகுறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல அடுத்த விஷயம் சுய கட்டுப்பாடு இல்லாம அவங்களோட ஒரு ஒழுக்கத்தன்மை இல்லாம அவங்க ட்ரேட் பண்ணுறது ஆகும். அதாவது அவங்களோட எமோஷனலையும் அவங்களோட பயத்தோடையும் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாம ட்ரேட் பண்ணும்போது அவங்க கட்டாயம் அவங்களோட பணத்தை இழப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரேட் பண்ணும்போது அவங்க சரியான ஒரு மைண்ட் செட்டோட வரணும். அதோட அவங்க ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் பிளானோடையும் அவங்களுக்குண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் போம் பண்ணி கொண்டு வரணும். அப்போதான் அவங்களால வின் பண்ண முடியும். இது மூண்டையும் சரியா அவங்க லாங் டேர்முக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா அவங்களால வின் பண்ண முடியும். ஆனா நம்மள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனையே இந்த விடயம் தான். ஒரு டிசிப்ளினா ஒரு ஒர்க்கை செய்யறது இல்லை. அதாவது உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றது என்றா நீங்க இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்குதுன்னா இந்தியாவில் பெட் பண்ணுறது ஓகே. இப்ப இந்தியா லொஸ் ஆயிட்டேன்டா திரும்ப என்ன செய்யறதுன்னா ஃபுட்பால் மேட்ச்ல போயிட்டு பார்சிலோனால பெட் பண்றது ஓகே. அதுவும் லொஸ் ஆயிடுச்சுன்னா டென்னிஸ் மேட்ச்ல போயிட்டு பெட் பண்றது அதுவும் லொஸ் ஆகிருச்சு இல்ல அதுவும் ஒர்க் ஆகலன்ட்டு கிரஸ் கேம் எவியேட்டர் கேம்னு இப்படி கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலயும் நீங்க என்ன செய்யறதுன்னா ஒரு டிசிப்ளின் இல்லாம பெட்டிங் பண்ணி உங்களோட மணியை லாஸ் பண்றது. அப்படி இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது இப்ப இந்தியா டீம்னா நீங்க பெட் பண்றது எல்லாமே இந்தியா டீமாவே இருக்கணும். இல்லாட்டி நீங்க ஃபுட்பால்ல ஒரு பார்சிலோனா டீமா இருந்தா நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்சிலோனா டீமை பத்தியதாகவே இருக்கணும். அப்படி லாங் டேர்ம்ல நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு டீமை ஃபாலோ பண்ணி பெட் பண்ணுவீங்களா இருந்தாலே உங்களால வின் பண்ண முடியும். அப்படி இல்லாம நீங்க எல்லாத்துலயும் ஒரு டிசிப்ளின் இல்லாம சுய கட்டுப்பாடு இல்லாம உங்களோட எமோஷனலுக்கு நீங்க பெட் பண்ணுவீங்களா இருந்தா நீங்க லொஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோவில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி பெட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வீடியோ கொண்டு வருவேன். அதை பார்ப்பதன் மூலமா உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சம்பந்தமான வீடியோக்களும் அடுத்த ஒரு வீடியோக்குள்ள வரக்கூடியதா இருக்கும்.
ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வரும் வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னு பார்ப்பீங்கன்னா, ஏன் அதிகமான மக்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்கில் லொஸ் ஆகுறாங்க என்று பார்த்தோம். அதற்கு மிக முக்கியமாக 4 காரணங்கள் இருக்கு. ஒன்றாவது, பேராசை காரணமா நீங்க உங்களோட பணத்தை லொஸ் பண்றீங்க. ஸோ நீங்க எப்படி பேராசையை குறைச்சி கொள்ளலாம்ன்றதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க பேராசைப்படாம ட்ரேட் பண்றதுக்கு பழகி கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அடுத்து நீங்க ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி கொள்ளுங்க. அப்படி உருவாக்கி கொள்வீங்களா இருந்தா உங்களால வெற்றி பெற முடியும். 3ஆவதா பார்த்தோம், நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்க சூதாட்டமா பார்த்தீங்கன்னா லொஸ் ஆகுவீங்க. அப்படி இல்லாம ஒரு விவசாயம் மாதிரி லாங் டேர்ம்ல அதோட ப்ராஃபிட் எதிர்பாருங்க. உங்களுக்கான வருமானம் ஒரு உறுதியாக கிடைச்சி கொண்டு இருக்கும். அடுத்து இறுதியாக பார்த்தது, சுய கட்டுப்பாடோட ஒரு டிசிப்ளினோட நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அப்படி பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும். ஓகே, நான் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணி கொள்றேன். உங்களுக்கு இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் தேவையாக இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மேலதிக தகவலை சொல்லித்தரேன். தேங்க்யூ.